கைஸ் இன்னைக்கான வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா பேபி இன் எல்லோன்னு ஒரு சூப்பரான கேம் தான் பார்க்க போகிறோம். இந்த கேமில் நம்ம அவங்க அம்மா பார்ட்டிக்கு வெளியே போயிருக்காங்க அம்மா அப்பா. அதனால நம்ம தான் குழந்தைய பார்த்துக்கணுமா? ஏன் கட்சி நாட்டுக்கே கட்சினி தான் வந்துருச்சு. ஓகே ஆக்சுவலி லிஃப்ட் உடஞ்சிட போது நம்ம மூடிக்கிட்டு போவோம். தம்பி லெஃப்ட் எலிவேட்டர் கால் எலிவேட்டர் வேணாண்டா, அவனுங்க பிடிச்சிட்டு போயிட போகிறானுங்களே. நீ சும்மா கால் பண்ணு அப்படின்ட்டு. இந்த பூச்செடிக்கு கீழே தான் சாவி இருக்கும்னு நானுங்க. அப்படி அழகாக இருக்குதா எடுப்போம். ஓப்பன் த டோர். எங்க மொட்டை இங்கே தான் இருக்கானா? இவனை தான் நம்ம பார்த்துக்க சொல்லுவான். அவங்க இன்ட்ரோ போட்டாங்க, நம்ம இன்ட்ரோ போட வேண்டியது தான். உலகினில் என்னை யார் வெல்லுவார் ஓ வந்தாச்சாட்டு கேமுக்குள்ளே நைட்டு 1, அதாவது முதல் ராத்திரி உனக்கு அப்படின்றானுங்க. இது கடைசி ராத்திரியாக இருக்குதுன்னு நினச்சி கூட பார்க்கல. இப்போ போயிட்டா இருந்தாங்க அந்த மொட்டையா க்யூட்டாக இருக்கானே. இவனை போய் நான் கெட்டவன் இருக்கேன், இவன் க்யூட்டாக இருக்கான்டா மொட்டை. சரி மொட்டையை கூப்பிட்டு போய்க்கு இவனா என்ன பண்ணும்? ஃபீட் தி பேபி. ஓகே இந்த கேமுக்குள்ளே நான் வந்துட்டோன்னே எப்படி எல்லாம் எந்த ரூமும் எங்கே இருக்குதுன்னு பார்த்துட்டேன். ஆனால் மேலே மட்டும் பார்க்கல. இங்கே கிச்சனா, ஆனால் கிச்சனுக்குள்ளே எது இருக்கும்னு எனக்கு தெரியாது. நான் அதுக்குள்ளேயே 10%. இப்போ எவ்வளோ இருக்கே தரல. நான் முட்டை சாப்பிட்றியா? அண்ணன் உனக்கு முட்டை தரேன். இங்கே நான் ஊற்றிடுவான் என்ன பண்ணுவோம். ஐயோ உனக்கு எச்ச தரணுமேடா. உனக்கு என்ன தர்றதுன்னு எனக்கு தரல. பால் எருகி அது இப்போ கொடுக்க வேணாம், அது வச்சுட்டு டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் அப்புறமே. இப்போ என்ன மங்கேங்கடா, உனக்கு கவுச்ச முட்டை தானே வேணும். எனக்கு கவுச்ச முட்டை. இங்கே தாங்க மங்கை இருக்கேன். மங்கள் இந்த முட்டை ஆடா மங்களை வச்சு முட்டையை சுடு தண்ணி கூட போட்டு சூடாக்கிட்டு இவனுக்கு தோலை உரிச்சு அவுச்ச முட்டை உள்ளுக்குலேருந்து எடுத்து தரலான்னு பார்த்தா முடியல. உனக்கு என்னடா வேணும்? அதே சொல்ல முடியும். பால் இங்கே இருக்கு, இந்தா இருக்குது பால் இருக்குது, இந்தா எடுத்து கொடுக்குமா? என்னங்க இது என்னடா பால் பண்ணுது இது பால்? சரி அப்படியே உழுக்குப்பா. அப்படியே தம்பி உனக்கு பால் உழுக்கு சூடாகிட்டு இருக்கு, அது ஐஸ் பட்டி கூட இருக்குது. அதான் பால் வந்த மாரி இருக்கேன். க்ளோஸ் பண்ணிட்டு பால் எடுத்துக்கலாம். டைம் ஒரு முடிஞ்சா பாலக்கானா பால் போன மாதிரி இருந்துச்சு. என்னங்க ஜார்ஜி கேமிங் வீடியோ போட்டிருக்காளா? நீங்கள் பார்க்கலடா போய் பார்த்துட்டு வந்துருங்க. ஓகேவா? இப்போ ஆசையாக இருக்கு. நான் வீடியோ எடுக்கும் போதே எதாவது போடுவாங்க. எனக்கு ஆசையாக இருக்குது பார்க்கணும். என்ன பண்ணுறது? வீடியோ எடுக்கிறான்லவா? இப்போ இவனுக்கு சோறு ஊட்டி விட்டாச்சு. இப்போ அண்ணாச்சும் சாப்பிட்டுட்டு வரேன். இதோ சாப்பிட முடியல. சரி என்னடா ஏதோ பச்சையாக வருதே தரல. இங்கே வச்சுக்கிறியா? ஹாய் போயிட்டான். ஆடா பாவி இந்தாங்க ஆய் போயிட்டான். சார் நான் சாப்பிட்ட உடனே டைஜஸ்ட் பண்ணிடுறேன். சாப்பிட்ட உடனே பிளாண்டர் வேலை செய்யுது இவனுக்கு. ஓயோயோ இவன் அப்பா வந்தால் வேற கத்துவானே. பூனை உனக்கு எச்ச தெரியுமா? நான் சொல்லுன்னா காணா போச்சு. இதோ சொல்லுது. இந்த பேபி எண்ணியாலும் கேம் பேரியாக போட்டிருக்காங்க. இந்த கண்ணால் தெரியுமா? என்னங்க நம்மளே ஒரு பேய் தான் போல இருக்கேன். என்னங்க இது ஒருத்தனையும் காணா. என்னங்க பண்ணுவேன்? இந்த கேம் வேறு அப்பப்போ ஸ்க்ரீன் ஓட்டோவாக திருப்பிக்குது. இது என்ன ரான் ரன்னுன்றீங்க? எனக்கு அப்படி தான் கேட்டுச்சு. அவனுக்கு சொன்ன வரைக்கும் ரான் அப்படின்னு நானுங்க ஓடணுமா? இங்கே எப்படி இருக்கா? எப்படா இங்கே வந்தா? அவனுக்கு நடக்கலாம் தெரியுமா? நல்லா உங்கள் அப்பங்காரன் நல்லா உங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்து வச்சுருக்காண்டா உனக்கு. சரி வாடா மொட்டை வா. ஐயோ இந்த மொட்டை ஒன்றுங்க நாங்கள் காலை என்ன சோகமாயிட்டான். மொட்டை என்ன தேக்கணுமா? இதான் வாருமா? உனக்கு என்னடா மேலே தனி ரூமெல்லாம் கொடுத்துருக்காங்க. உனக்கு நினச்சானா பின்ன இருக்கு. நான் வச்சுக்க 2K கிட்டுக்கெலாம் தனியாக ரூம்லாம் தராங்க. நானும் 2K கிட் தான். நான் ஓல்டு 2K கிட்டு. அதான் மேலே ஏதோ சாவி இருக்குது. புக்கு படிக்குமா? வாங்க புக்கு படிக்கலாம். புக் சாவி தான் நான் போட்டிருக்கேன். அப்புறமே சுற்றுற வாஷிங் மிஷினா? நான் எப்படி சுற்றினா? கண்ணெல்லாம் நல்லா ஆடுது. இன்னொரு தடவை அண்ணா போட்டு பார்க்கட்டா?
இருடா அண்ணன் போட்டு பார்க்குறேன். எப்படி இருக்குன்னு பார்ப்போமா? இங்கே எப்படி இருக்க போகுதுன்னு தெரிலங்க. ஏதோ கொலை பண்ணுறேன்னு சொல்லிட்டு எப்படி இருக்குன்னு பார்ப்போமா? நல்லா இருக்குங்க. கீழே விழாமல் அழகாக சுற்றுறானே, கிராவிட்டியோட சுற்றுறானே, நல்லா இருக்கே. சூப்பராக இருக்காடா. சரி அண்ணாவா, அண்ணன் உன்னை தூங்க வைக்கிறேன். என்ன பயமாக இருக்கு. கதவு சாட்டி விட்டாடே தரேன். நாங்கள் வச்சு டேய் வெளியே போகவே விட மாட்டான். டேய் என்னடா ஏதாச்சும் பண்ணிட்டியாடா வெளியே போகக்கூடாதுன்னு அப்படிங்க. வரும் எது இதான் ஆட்டுக்குட்டி சிம்பிள் போட்டிருக்குன்னா இதான் வரும். இந்த வீடியோக்கு ஆக்ட் 2, இது ஆக்ட் 1. என்ன பண்ணுறான்? ராஜாதி ராஜன் தந்திரன். டேய் என்ன ராஜாதி ராஜன் தந்திரன் மாஸ்க் காமிக்கிறான். டேய் என்ன எனக்கு மட்டும்தான் இப்படி நடக்குது, இல்லை எல்லாருக்கும் இப்படி தான் நடக்குமா? என்ன இங்கே நடக்குது? ராஜாதி ராஜன் என்கிட்ட நாங்கள் என்கிட்டே இப்படி பண்ணுறோம். டேய் நானே ஒரு ராஜாதி ராஜ தந்திரன் எச்சிஜே என்கிட்டயே சீனு போடா உழுக்கு போக மாட்டான். இந்த கேமில் ஆக்ட் 2 இருக்குது. ஆக்ட் 2 நான் 2 லைக் டார்கெட் கேட்குறேன். பார்க்குறவங்களாம் அந்த ஒரு லைக் பட்டன் அமுத்தி விட்ருங்க, உங்களுக்கு ஆக்ட் 2 வந்துடும். பார்க்குறவங்களாம் அந்த லைக் அமுத்தி விட்டால் தான் உங்களுக்கு ஆக்ட் 2 வரும். நான் தம்பி உள்ளுக்கு போடா, நான் போக மாட்டேறான். ஆர்ஆர் கேம் நல்லா போகுது, நல்லா சேனலில் ஆர்ஆர் கேம் நல்லா இம்ப்ரூவ் ஆகுது. அதனால் கிராணி சாப்டர் 2 ட்ரை பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன். ஃபஸ்ட்டு ஒரு முயல் இருக்கா, அந்த முயல் ஒருத்த கூட ஃப்ரெண்டானானா, அந்த முயல் கனவுல டெலிபோர்ட் ஆகிடுச்சா. என்னடா அந்த முயலை அடித்து கொண்டானா, என்னடா கதை வச்சுருக்கீங்க. முயலை அடித்து கொண்டான் கிண்டான். சரி இதுக்கெல்லாம் தூங்குறானே. இந்த கேமில் வரதை அப்படியே போட்டிருக்கானுங்க. அந்த இதில் அந்த முயல் தான் பார்க்க போனால் இல்லை, இந்த கேமில் ஒரு ஆடு கதை வரும். என்னங்க ஐயோ என்னங்க ஏன்டா ப்ளர் பண்ணால என் பேர் போட்டிருக்காதான். அதோ டிக்டாக்ல ஏதோ என்ன மெசேஜ் அனுப்புனான்னு தெரில. ஓகே தம்பி போடா. உட்கார்றா இன்றைக்கி என்ன படம்? ஆடாப்பா அப்படிங்களா, இது என்ன படம்னே தெரில. நல்லா தூக்கமாக எழுப்புனது எவ்வளோ எங்கே அனுப்புது? வேலை போய் பார்ப்போம். நான் ஒருத்தனே காணும். இவனை போய் செட்டில் பேபி ஆடடேய் பேபியை காணும்டா. தூக்கமாக இருக்குதா இந்த டைமில்? பேபி எங்கடா? நான் போய் தொழுவேன். நான் பைக்கலாம். அடடே சாப்பிட்டது வேறு ஜீரணமாகாமல் இருக்குடா. எங்கடா இருக்கு? வேறு எங்கே இருக்குன்னு தெரில. வேறு ஏதோ மினிக்குது. எங்கே போனால் கிச்சனுக்குள்ளே அங்கே இங்கே எங்கடா போனேன்? என்கிட்ட பேசி பாதி தூக்கமே தெளிஞ்சு போச்சு. இங்கே தான் இருக்கானா? செட்டில் வா. பேசி பாதி தூக்கமே தெளிஞ்சிடுச்சா. நான் கோல் போடுவோம். அப்படியே போயிடு. கோல் போட்டாச்சியா எப்படி? அச்சீவ்மெண்ட் நல்லாக்கா. என்ன அச்சீவ்மெண்ட்டு? அவன் ஒன்றும் பால் கிடையாதுன்றான். சரி அவன் பால் கிடையாது, அவன் போடுறான் நல்லா இருக்கு. கோல் 2. என்கிட்ட பேசி பார்த்து தூக்கமே நம்மளுக்கு தெரிஞ்சிடுச்சு. ஆனால் ஒன்றும் தூக்கமாக தான் இருக்கேன். அதான் எங்கே போய் மோதிக்கிட்டு இருக்கேன். நான் அரை தூக்கத்து தாங்க இருக்கேன். ஐயோ ஒன்று சும்மா கீழே ஊறலாம். அரை தூக்கத்தில் இருக்கணும். ஒழுங்காக பிடிக்க கூட முடியல. என்ன போடா. என்ன பண்ணுவோம்? நம்ம போயிட்டு நம்ம தூங்குவோம். நம்ம தூங்குறதுனால நம்ம வேலை. ஓகே என்னடது ஆடா. ஐயா தூங்க முடியுது, அதுக்குள்ளே ஆடு போடுறானுங்க. ஆடப்பாவீங்களா? நல்ல வேலை பிளாக் ஆடு தான், அதனால் பிரச்சனை இல்லை. இப்போ தூங்க முடியல சேனல் மாத்திரமா எங்க பயமாக இருக்குங்க. நாங்கள் தூங்க முடியல. சரி ஒரு வேளை வெளியே அந்த பேபி அப்படி நிற்கிறானா? அதுவும் நிற்கலை. என்ன பண்ணும்? சைடில் என்ன போட்டிருக்குன்னா ஷட்டில் பேபியா? நான் கீழே தான் படித்தேன், மேலே படிக்கல. ஷட்டில் பேபினா இங்கே தானே இருக்கான். உனக்கு மறுபடியும் புக்கு.
நான் முயல் வேணுமா அந்த முயல் வச்சுக்க, அது தூங்கு. இதுக்கப்புறமா வேலை சொல்லிடாதீங்கடா. என்னங்க இதுக்கே ஒரு 5 நிமிஷம் போய் 10 நிமிஷம் ஆயிடுச்சு. டே 1 10 நிமிஷம் போகுதுன்னா டே 2 நம்மளுக்கு ஆல்ரெடி டே 2 எப்படி போகும்னு தெரியும். ஏன்னா இதே மாதிரி தானே டே 2வும் போகும். அதே அடப்பாங்களா நீங்களும் உங்கள் கதை. கேஸ் பார்ட் 2 ஆமாம். ஆக்ட் 2 வேணும்னா மறக்காமல் சொல்லிடுறேன். 2 லைக் டார்கெட் அதை முடிச்சுன்னா தான் ஆக்ட் 2. நீங்களாம் நினைக்கலாம் இவன் லைக் டார்கெட் வைக்கிறான். டேய் நீ லைக் டார்கெட் முடிச்சாதான்டா போடுவேனா, முடிக்காமையே போட்டுருவேன், உனக்கு என்னை பற்றி தெரியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு ஹாரர் கேம்ஸு வயார பயம். அது நீங்கள் முடிச்சாதான் நான் போடுவேனே. ஏன்னா ஹாரர் கேம் எனக்கு வயது பயம், அதனால் நான் போட மாட்டேன். எனக்கு பிடிச்ச கேம் தான் நான் தொடர்ந்து போட்டுக்கிட்டே இருப்பேன். ஹாரர் கேம் தான் எனக்கு அவ்வளோ பிடிக்காதுன்னு சொல்ல மாட்டேன், பிடிக்கும். ஆனால் செம்ம பயமாக இருக்கும். அதனால் அது நீங்கள் முடிச்சாதான் நான் போடுவேன் கைஸ். ஓகேவா? இப்போயே சொல்லிக்கிறேன், முடிஞ்ச அப்போ தான் போடுவேன். ஏன்னா ஹாரர் கேம்ஸ்னால் எனக்கு இப்போயே சொல்கிறேன் பயம். அப்புறம் நம்ம யூஸ் பண்ணுற வீடியோ எடுக்கிற ஆப் எது, அப்புறம் எடிட்டிங் ஆப் எது, அதுக்கப்புறம் தம்ப்லைன் ஆப் எதுன்னு ஒருத்தர் கேட்டார். அவருக்கு இப்போயே சொல்லிக்கிறேன். முதல்ல தம்ப்லைன் ஆப் எதுனா பிக்சர்னு போட்டு பேக்ரவுண்ட் வந்துட்டு பிங்க் கலரில் இருக்கும், அந்த ஆப் தான் என்னோடய தம்ப்லைன் ஆப்பு. செகண்ட் என்னென்னா என்னோடய வீடியோ எடிட்டிங் ஆப், அது இன்ஷாட்டு. வீடியோ எடிட்டிங் ஆப் இன்ஷாட்டு. அதே மாதிரி தான் வீடியோ மேக்கர்னு ஒன்று இருக்கும், அந்த ஆப் தான் வீடியோ மேக்கர் நான் யூஸ் பண்ணுறது. அதோட லிங்க் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நெக்ஸ்ட்டு ரொம்ப முக்கியமான ஸ்க்ரீன் ரெக்கார்டர் ஆப். இதெல்லாம் இருந்தால் தான் ஃபஸ்ட்டு அந்த ஆப் யூஸ் ஆகும். அந்த 2 ஆப் ஸ்க்ரீன் ரெக்கார்டர் உங்களுக்கே தெரியும், கிளிப்பு தான். கிளிப்புன்னு போட்டால் ஒன்றாவது ஒரு ஆப் வரும். இந்த 3 ஆப் லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஒரு யூடியூபராக இருந்தால் இந்த ஆப் கண்டிப்பாக யூஸ் ஆகும். அது நிறைய பேர் கேட்பீங்க, எப்படி ப்ரோ ஸ்க்ரீன் ரெக்கார்டர் எடுக்கிறது, ஆனால் ஸ்க்ரீன் ரெக்கார்டர் தெரியக்கூடாதுன்னா கிளிப் ஆப் தான். அது மேலே ஸ்வைப் பண்ணால் தான் தெரியுமே. அது எப்படி பார்க்குறீங்கன்னா, இப்படி ஒரு ஸ்வைப் பண்ணால் அது ரெக்கார்ட் ஆகுறது தெரியும். நான் ஸ்வைப் பண்ண மேலே எனக்கு ரெட் கலரில் வரதை பார்த்துருக்கீங்களா மேலே ஸ்க்ரீன் மேலே? இந்த பால் டாப்பாக காணா போயிச்சா தான் தெரிக்கிட்டு இருக்கேன். அதான் அது அப்படி தான். பால் டப்பா காணா போயிடுச்சு, எங்கே இருக்குது? இங்கேனா இருக்குது. என்ன பால் டப்பாலாம் மிதக்குது. ஓப்பன் த டோர். நான் முதல்ல மட்டும் காலைல மட்டும் ஒர்க் ஆகுது. சரி இதை டே 2வா, சரி நைட் 2வா, சரி இந்த தம்பி வச்சுக்கடா, மறுபடியும் ஆய் பூசிடுவோண்ணா. சரி என்ன பண்ணுறது, இவன் ஆய் பூசுனா நம்ம தானே அதுக்கு ஆயா. இந்தா போ, நான் மறுபடியும் தமாசா இருக்கியா? என்னடா டைப்பருக்கெலாம் கண்ணு முளைச்சா நான் எவங்கிட்ட வரா போய் பேசுவேன்? ஐயோ டே டைப்பர் கண்ணு முளைச்சிச்சு, டைப்பர் கண்ணு முளைச்சிச்சு, டைப்பருக்கு கண்ணு முளைச்சிச்சு, டைப்பர் கண்ணு முளைச்சிச்சு, டைப்பர் கண்ணு முளைச்சிச்சு, டைப்பருக்கு கண்ணு முளைச்சிச்சு, டைப்பருக்கு ஒரு உயிர் வச்சுட்டேன். எங்கள் அழகா அழகாடா. சரி ரொம்ப இரும்பல் வருது. காணோம் போயிட்டான். ஐயோ எங்கெங்க போகலாம்? இதோ டோர் திறந்து இருக்குடா, இங்கே தான் இருப்பா. என்னடா பண்ணுறேன்? ஐயோ உடச்சி விட்டானா சூற. ஐயோ வீட்டு ஆனர் வந்தான், நான் சொன்னால் நம்ப மாட்டான். இந்த டைப்பர் தான் உடச்சினா, பில்லை உடச்சிட்டானா அவனுக்கு அந்த அளவுக்கு பவர் இருக்காது, அவனுக்கு அந்த அளவுக்கு எனர்ஜியும் இருக்காது. இப்போ தான் அவன் குழந்தை, நீ தான் உடச்சிருப்ப, நீ ஏன் மேலே பழி தூக்கி போடுவாருங்க. இந்த பழி எப்படி என் மேலேருந்து எடுப்பணும்? சரி ஐயோ வாயை தூரமாக கொண்டுட்டு போகலாம் வேணாம், நீ அப்படியே இருக்கலாம். வாயின்னு ஸ்மெல்லா பாரு. ஏங்க பல்லு வலிக்கு இவ்வளோ நல்லாச்சு, இப்படி ஸ்மெல் அடிக்குது. போலாம். இப்போ என்ன எடுத்து உனக்கு கதை சொல்லணுமா? கதை சொல்லணுமா? இந்த ரேபிட்டு நீனு உன்னை அடித்து கொள்வது நான். என்னடா இது? நான் கண்ணா பாரு, கண்ணை பார்த்தாலே பயமாக இருக்குங்க. ஏன்னா ஆக்ட் 2 ஏன் இதுலேயே பண்ணலன்னா மொத்தமாக ரெண்டத்தையும் சேர்த்தா மொத்தமாக 1 மணி நேரத்துக்கு மேலே போயிடும். இந்த பொம்மையை வச்சுக்க, அவன் கண்ணா பாருங்க, அடிக்கடி திரும்பமாலாம் ஈன்னு பார்க்குறான். அதுன்னு கொஞ்சம் பயமாக இருக்கு. ஓகே ப்ரெஸ். ஓகே இப்போ போயிட்டு போகிறல. அந்த முயலை ஒருத்தன் அடித்து கொன்று போட்டானா, அந்த முயலை அடித்து கொன்று வறுத்து சாப்பிட்டானா. சரி செத்து போயிட்டியா? தூங்கிட்டியா?
தூங்கிட்டான். போகலாம். இப்போ தானே நிம்மதியாக இருக்குது. ஷட்டில் பேபின்னு மட்டும் சொல்லியாச்சுடா. இப்போ நம்ம போய் தூங்குவோம். எப்பா சீட்டோ. ஓகே, அந்த பாட்டு அப்படி தான் வரும். ஓகே, அப்படியே உக்காரத்துமே நான் இப்போ முயலை பற்றி பேசிக்கிட்டு இருக்கானுங்க. ஆக்ட் 2 வேணும்னா ஆக்ட் 2னா நம்மளுக்கு பார்ட் 2 காலிங் பெல் ஒன்று அடித்தாதான். இது அது வேணும்னா 2 லைக் டார்கெட் சொல்லிட்டேன் முதல்லையே. அதை முடிச்சிங்கன்னா ஏன்டா 2னா அது எபிசோட் பார்ட் 2 மாதிரி இதோ காமிக்கல. அது அந்த மாதிரி தான் இருக்கும். அது மேலே ஸ்வைப் பண்ணாலே உங்களுக்கு தெரியும். ஓகேங்களா, முதல்ல வந்துச்சு அந்த மாதிரி தான் இருக்கும். அது ரிவர்ஸ் ஒட்டி பார்த்தீங்கன்னா இப்படி நீங்கள் ஸ்வைப் பண்ணால் மேலே பவர் காமிக்கல, அதுக்கிட்ட போனாலே தெரியும். இப்போ ஒரு மைக் இருக்குங்க, ஆனால் அந்த மைக் டைப் சியோட நான் வச்சுருக்கிறது மைக்ரோ யூஎஸ்பி. அதனால் அது ஒர்க் ஆகாது. நான் என்னோட மைக்ரோ யூஎஸ்பி, ஆனால் அது டைப் சியோட. அதுக்கு நான் ஒன்று வாங்கியிருக்கேன். மைக்ரோ யூஎஸ்பியை சொருவிட்டு பின்னாடி இந்த டைப் சியை சொருகிற மாதிரியே. அதனால இந்த மைக் எனக்கு யூஸ் ஆகும். நான் ஒரு மைக் வச்சுருக்கேன், அந்த மைக் யூஸ் ஆகும். அந்த மைக் எங்கள் அக்கா ஃபோனுக்கு தான் ஒர்க் ஆகும். ஏன்னா அதான் டைப் சி வச்சுருக்கிற இது வச்சுருக்கு. அதாவது அது ஓப்போவோட யூஸ் பண்ணிகிட்ருக்கு. ஓப்போவில் நானும் வச்சுருக்கிறது ஓப்போ தான், ஆனால் இது ஓல்டு. அதனால விவோவோட மைக்ரோசாஃப்ட் கேபிள் தான் இருக்கும். மைக்ரோ கேபிள், மைக்ரோ யூஎஸ்பி. எனக்கு மைக்ரோசாஃப்ட் ஏன்னா என்கிட்ட ஒரு மைக்ரோசாஃப்ட் டேப் இருக்குது. அந்த வாய் ரொம்ப வளருது. நெக்ஸ்ட்டு இந்த ரொட்டியில் நம்மளுக்கு என்னென்னலாம் பிடிக்குமோலாம் செய்ய சொல்கிறாங்க. நான் சீஸ் எடுப்போம், சீஸ் எடுத்து அப்படியே வைப்போம். ஐயோ நான் சீஸ் பிடிக்காது. ஐயோ சீஸ் பிடிச்சா தெரியாமல் வச்சுட்டுருந்தேன். தக்காளி வைப்போம். எங்கள் தக்காளிலாம் சாப்பிடவே தேவையே இல்லைங்க. ஏன்டா தக்காளி சாப்பிட்டா மூஞ்சி வெள்ளை நான் ஒன்று கேட்டால் ஆல்ரெடி நான் ஆரஞ்சு பழம் சாப்பிடுவேன். அதனால் என் மூஞ்சி ஆல்ரெடி வெள்ளைன்னு தான் இருக்கும். என்னது ஏடா இது வேற இப்போ 100 வாட்டிக்கு மேலே கூப்பிட்டு போகுமே. ஐயோ ஷாப்பி கூட்டு போயிராத தெய்வ செஞ்சு என்னடா என்னடா இது பறக்க விட்டு கொண்டு போகிறீங்க. இதை குப்பையில் போட்டுடலாம். என்னது என்னடா இது? நல்ல வேலை அந்த இதை நல்லது தான். ஏன்னா சீஸ் போயிடுச்சு. நம்மளுக்கு சீஸ் பிடிக்காதுல்ல, நல்ல வேலை சீஸ் போயிடுச்சு. எல்லாம் ஒரு நல்லதுக்கு தான் நடக்குது. இது என்ன இலவோ, அங்கிட்டு போ, இது எனக்கு வேணாம். நம்மளுக்கு கோழி, அதுக்கப்புறம் தக்காளி, அதுக்கப்புறம் அது என்ன வெங்காயமா, தக்காளி வெங்காயம். இது தக்காளி வெங்காயம் தக்காளி, அது தக்காளி வெங்காயம் அப்படி வரும். நான் வாய்க்கு போல இருக்கு. இவ்வளோவா அப்புறம் உங்கள் பெகர்லாம் இருக்கும்னா அவ்வளோலாம் இல்லை. ஒரு பெகரு, ஒரு கீழே ஒரு ரொட்டி, அதுக்கு மேலே ஒரு பெகரு. நான் மெக்டி பெகர் தான், கேஎஃப்சி பெகர் தான் சாப்பிடுவேன். அதுக்கு மேலே இது அது மாதிரி தான் இருக்கும். சாப்பிட்டா அதுதான் சாப்பிடுவேன். கொஞ்சம் எப்பா கடலா சுத்துச்சா ஃபீட் மீயா பசிக்குதோ. எவ்வளோ அழைப்புறதுலையும் உனக்கு பசிக்குதுடா. ஒருவேளை அவனோட முக்கியமான டே 3 தானா? ஐயோ அவன் வேறு எங்கே இருக்கான்னு தெரியலையே. என்ன அங்கே இது ஃபீட் மீ பால் என்ன அங்கே இருக்கியா? சரி அனுப்பி எடுத்துகிட்டு வரேன். ஃப்ரிட்ஜுக்குள்ளே நான் அங்கே நிற்கிறேன். கொஞ்சம் பயமாக தான் இருக்கேன். தம்பி அண்ணா வந்துட்டேன். என்னடா இது? ஐயோ என்ன எலியூஷனுக்குள்ளே மாட்டிக்கிட்டுமா? என்னங்க இது பார்க்க மாட்டேன். அங்கே கட்டி வச்சுருக்கானுங்க. என்னங்க இது பசில் மாதிரி ஜேம் மாதிரி இருக்குது. ஜேம் பசில் மாதிரி இருக்குது. நம்ம பசில் தான் நம்மளுக்கு வகை வருது. இப்போ அந்த சைடு போய் நான் எடுத்துகிட்டு வரணும். ஆனால் இவங்க திருப்பி ஸ்க்ரீனை திருப்பி குழப்பி விட்டானுங்க. இப்போ எது வந்த வழின்னு தெரில. இப்போ ஸ்க்ரீனை திருப்பி குழப்பி விட்டானுங்கடா. எங்கே போயிடு வந்துடுங்க எப்பூரா அப்படின்னு நீங்கள் நினைக்கிறது புரியுது. எனக்கே தெரில. இங்கேச்சும் போகணுமா, இங்கேச்சும் போகணுமா, இங்கேச்சும் போகணுமாடா. இங்கே என்ன கை சிம்பிள் போட்டிருக்கு? சிக்கனா? ஐயோ வாய் ஊறுது. கை சிம்பிள் எந்த சைடு போட்டிருந்துச்சு? இங்கே தான் போட்டிருக்கா. அப்போ அந்த சைடில் இருக்கணும். ஆமாம் கை சிம்பிள் இல்லைங்கண்ணா. இது திறக்க முடியல. அப்போ அந்த சைடு தான், சத்தியமாக அந்த சைடு தான். ஏன்னா கை சிம்பிள் போட்டிருக்கணும். அங்கே தான் ஒர்க் ஆயிடணும். எஸ் இவன் மொட்டை என்னென்னலாம் பண்ணுறான் பார்த்தீங்களா? மொட்டை மண்டை மட்டும்தான் மொட்டை இருக்குது. நீ பண்ணுறதெல்லாம் வருத்தனமான வேலை. குழந்தைங்களுக்கு கூட 2-3 முடி இருக்கும்டா. உனக்கு முடியல மாட்டேன்.
ஆஹா இவனை பண்ணுறதெல்லாம் பார்த்தா நம்மளை இன்னைக்குள்ளே முடிச்சிருவான் நாட்டுக்க. பயமாக இருக்கே. சரிண்டா அண்ணன் போயிட்டான். போய் படி அண்ணன் டைப்பர் மாற்றி ஊறேன். பயமாக இருக்கே. யோ 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 என்னடா பண்ணுறான்? Pick up the emergency operating. அந்த எமர்ஜென்சி நடக்கணும். என்ன எமர்ஜென்சி எடுக்கணும்? எமர்ஜென்சி எடுக்கணும். எமர்ஜென்சி பிக் broke the emergency glass and pick up the emergency. எந்த ரூம்ல தான் அந்த எமர்ஜென்சி இருந்துச்சு? நான் இந்த ரூமுக்கு போகிறேன். ஃபர்ஸ்ட் ரூம்ல எமர்ஜென்சி இருந்துச்சு. ஓடு போடு. நாங்கள் இது மூஞ்சி முன்னாடி வந்து ப்ரோக் பண்ணியாச்சு. பிக்கப் இப்போ அவன் கீழே தான் இருப்பான். அவன் மூக்கில் போய் மாட்டி விடணும். ஓகே அவனை நம்ம கொண்டுக்கூடாது. ஆனால் அந்த பேயை நம்ம அங்கேருந்து வெளியே எடுக்கணும். சுத்து போச்சு பேயை வெளியே வா. இப்போ பாரு நாளா ஜண்டா மாதிரி பறக்கிறான். எனக்கு கரெக்டாக கதுவில் மாட்டிக்கிட்டான். அவன் பறக்கிறத பண்ணா ஜண்டா ஜண்டா அப்படி பறக்கிறான். ஒரு மாதிரி வித்தியாசமாக பறக்கிறான். போம். ஓகே என்ன கண்ணு முடிச்சுக்கிட்டான்? என்ன நம்ம கண்ணு சாய்தி என்ன பொம்மையெல்லாம் வச்சுக்கிட்டான்? ஓ என்ன ஆச்சு? ஓ எனக்கு இந்த ஆட்டு பொம்மை சொல்லுன்றானா? அட கண்ட்ரி ப்ரூட்டி எனக்கு ஆட்டு பொம்மை சொல்லுன்றான். ஐயோ இவனை உள்ளுக்கு போயிட்டான். வாடா உன்னால் பிடிக்க முடியும். உன் வாயில் கண்ட்ரோலர் வச்சுருக்கேன். ஃபோன் கண்ட்ரோலர் மாதிரி உன் வாயில் ஒரு கண்ட்ரோலர் மாயாஜால கண்ட்ரோலர் வச்சுருக்கேன். இப்போ தூக்கி அப்படி வச்சு வேண்டியதுதான். வச்சாச்சு. இப்போ இதை தூக்கி இங்கே வச்சுட்டு நம்ம இவன் கதை சொல்ல வேண்டியது தான். த ஷீப் இஸ் பிரின்சஸ். த பிரின்சஸ் அண்ட் ஷீப். ஓகே என் கிடையாதுக்கு ஒரு ஷீப்பு அந்த பேபி நீ தானா? அந்த ஷீப்பு நான் தானா? அந்த ஷீப்பை அவனை பார்த்து பயந்துச்சான். அந்த ஷீப்பை அவன் முழுங்கிட்டானா? மந்திரம் இந்த மந்திரத்தை பிடிக்கணும். ஓம் நம சி ஐயோ தூக்கி போட்டால் மந்திரத்தை வேலை மறந்துட்டேன். எப்படி மந்திரத்தை ஞாபகப்படுத்தணும்? என்ன ஆச்சு? ஓம் நம சிவாய. ஓம் நம சி இல்லை ஐயோ மந்திரத்தை மறா. மந்திரம் மறந்து போச்சு. என்ன மந்திரம் டக்குன்னு படிக்கணும். முடிஞ்சிடா. மந்திரத்தை மறந்துட்டேன். வாழ்க்கையும் மறந்துட்டேன். என்னடா கேம் இவ்வளோ சிம்பிளாக இருக்குன்னு நினைக்காதீங்க. இது குட் நைட்டாடா. இது உங்களுக்கு குட் நைட்டு. குட் நைட்டே இல்லை, இது பேட் நைட்டு. மந்திரத்தை மறந்து போய் என் வாழ்க்கையை இப்போ நான் மறக்கிற நிலைமைக்கு ஆகிட்டேன். இது கேம்லேயே முடிஞ்சு. ஆக்ட் 2 வேணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் உங்களுக்கே தெரியும் லைக் டார்கெட்டை ஃபினிஷ் பண்ணுங்கள். லைக் டார்கெட் 2 அதை ஃபினிஷ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆக்ட் 2 நான் போட்டுறேன். ஆக்ட் 2 எப்படி? ஆக்ட் 2னா நம்ம இன்னொரு கேம் எடுக்கணுமானா இல்லை. இப்போ வரோம் பாருங்கள், டேப் டு ஆக்ட் 2 ப்ளே அப்படின்னு. ஆக்ட் 2 வேணும்னா உங்களுக்கே தெரியும் லைக் டார்கெட் முடிச்சிங்கன்னா வந்துடும். மந்திரத்தை மறந்து போனதுனால என் வாழ்க்கையை மறந்துட்டேன்னு சொல்ல மாட்டேன். இந்த தடவை நம்ம எஸ்கேப் ஆயாச்சு. இது ஒன்று எஸ்கேப்பு. டாட்டா பபாய். இந்த கேம் ஆனிங்கன்னா நான் சொன்ன மந்திரத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. அது என்னது இப்போ மட்டும் ஞாபகம் இருக்கும். ஓம் நம சிவாய இதான் ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ தான் அவனை விரட்ட முடியும்.